உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 4வது கால பூஜை ஆரம்பமாயிடுச்சு. நல்ல அமைதியான முறையில நடந்துகிட்டு இருக்கு. பூஜை முடிஞ்சதுமே திரும்பவும் கோவில் மணி ஒலிக்கும். அந்த நேரத்துல நீங்க கண்ணு முழிச்சா போதும். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கண்ணை இறுக்கமா மூடி இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. முழுக்க முழுக்க உங்க மனசு இறைவனை நோக்கியே இருக்கட்டும். மனசு முதல்ல வேற எதையாவது நோக்கி அலைபாயும். ஆனா இடைவிடாம இறைவனை தியானிங்க. மனசு கண்டிப்பா ஒருநிலைப்படும். நீங்க நினைச்சது நடக்கும். கமண்டலன், இப்போ கோவில்ல 3வது கால பூஜையும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப 4வது கால பூஜைக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்ப தெய்வ சக்தி வீரியமா இருக்கிற நேரம். நாம எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா பண்ணணும். கவலைப்பட வேண்டாம் ஜார்ஜினியா. 6 கால பூஜையில 3 கால பூஜை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 கால பூஜை நடக்க வேண்டியிருக்கு. இப்ப நடக்க போற 4வது கால பூஜைய நடக்க விடாம தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு நாம பாப்போம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன், என்ன கஷ்டம்? இதுக்கு முன்னாடி இந்த 3 கால பூஜையும் கோவிலுக்கு வெளியே தான் நடந்துச்சு. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்க இந்த 4வது கால பூஜை முழுக்க முழுக்க அந்த கோவிலுக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு. கோவில சுத்தி இருக்கிற பகுதியில துஷ்ட சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்ப கோவிலுக்குள்ள போய் மட்டும் என்ன செய்ய முடியும்? அப்போ அதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? 4வது கால பூஜை முடிஞ்ச சில மணி நேரத்துல 5வது கால பூஜை ஆரம்பமாகும். முதல் 2 கால பூஜையை யாரு சிறப்பா செஞ்சு முடிச்சாங்களோ அவங்க தான் 5வது கால பூஜையும் செஞ்சு முடிக்கணுங்கிறது ஐதீகம். அதனால அந்த சித்தார்த்த தான் கண்டிப்பா இதை செய்ய சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பூஜையை நிறுத்துறது மட்டும் இல்ல, அவனோட உசுரையே எடுத்துடணும். அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். ஆனா 5வது கால பூஜை எங்க எப்படி நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஐயா வணக்கம் ஐயா. இந்த கோயில் பூசாரி தானே நீங்க? ஆமா. நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க? ஐயா நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. தொடர்ந்து எங்க குடும்பத்துல எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுங்க. ரொம்ப கெட்டதாவே நடக்குதுங்க. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு ஜோசியர்கிட்ட போய் பரிகாரம் கேட்டங்க. அவர் சொன்னாரு இந்த ஊர்ல சங்கராந்தி அப்ப நடக்கக்கூடிய 6 கால பூஜை ரொம்ப விசேஷம்னு சொன்னாருங்க. அந்த 6 கால பூஜையில யாரெல்லாம் முழு மூச்சா பங்கு பெறுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் சொன்னாருங்க. பரவாயில்லையே, எங்க ஊர் பெருமையெல்லாம் எல்லா பக்கமும் பரவி இருக்க. ஆமாங்க, அவரு சொன்னதுனாலதான் நான் தேடி பிடிச்சி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நீங்க தான் பூசாரின்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து கேட்டுக்கலான்னு நினைச்சேன். பூஜை விவரத்தை சொன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. இங்க நடக்கிற 6 கால பூஜையும் பத்தி கொஞ்சம் நல்லா விவரமா சொல்லுங்கய்யா. முதல் கால பூஜை அசுரவதம். ரெண்டாவது கால பூஜை கருடமலைக்கு போய் அங்க தீபம் ஏற்றுறது. 3வது கால பூஜை சூலவதம். 4வது கால பூஜை தியானம் பண்றது. 5வது கால பூஜை நவபாசான சிலைக்கு ஜோடி சிலையை எடுக்க. 3 கால பூஜையை யாரு செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க காட்டுக்கு சிவன் வேடத்துல கிளம்பி போய் அருவமா மறைஞ்சிருக்க இன்னொரு சிலையை எடுத்துட்டு வரணும். 6வது கால பூஜைன்றது எடுத்துட்டு வந்த சிலைக்கும் நவபாசன சிலைக்கும் பூஜை செஞ்சு பொங்க வைக்கணும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. எல்லாத்தையும் நல்ல விவரமா பொறுமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்லப்பா. நீயும் நானும் நினைச்சா கூட அந்த பொம்மி ஆவிய தெப்ப குளத்துல இருந்து கொண்டு வரவே முடியாது. சாதாரண மீன் வடிவந்தான்.
ஆனா அதுக்கு நடக்கிற பூஜைகளால பெரிய அளவுல சக்தி கிடைச்சிருக்கு. நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத அந்த பொம்மி ஆவிய ஒரே ஒரு ஆள் நினைச்சா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதோட பொம்மி ஆவி இருக்கக்கூடிய அந்த மீனை தெப்ப குளத்துல இருந்து நம்ம இடத்துக்கே கொண்டு வர முடியும். யாரு யாரு? நாகசாது. நாகசாதுவா? அது யாரு? என்னோட மந்திர சக்தியை விட அந்த ஆளுக்கு அதிகம் இருக்கா? அவங்களால துஷ்ட சக்தியையும் கட்டுப்படுத்த முடியும், அதே நேரத்துல நல்ல சக்திகளையும் கட்டுப்படுத்த முடியும். மனுஷ பிறவில இறந்து போன ஒருத்தனை எரிக்கணுமா இல்ல புதைக்கணுமான்னு முடிவு பண்றதே அவங்கதான். முக்தி அடைஞ்ச மனுஷனை புதைக்கிறதோ மத்தவங்களோட உடம்பை எரிக்கிறதோ அவங்களோட கொள்கையா வச்சிருக்காங்க. தன்னோட உடம்பு முழுக்க சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு தன்னை தேடி வரவங்களுக்கு எந்த காரணமும் கேட்காம உதவி செய்யறவங்க தான் அந்த நாகசாது. அந்த நாகசாதுவால குள்ளையும் நுழைய முடியும், சுடுகாட்டுக்குள்ளேயும் நுழைய முடியும். அதே நேரத்துல தன்னோட ஆன்மாவை பிரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த நாகசாதுவுக்கு இருக்கு. அந்த நாகசாதுவை தேடி போய் இப்ப எந்த வரம் கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி எப்படி இதெல்லாம் நீ சொல்ற? தெரியும், அதனாலதான் இவ்ளோ தூரம் சொல்றேன். ஜார்ஜினியா, நீ சொன்ன மாதிரியே அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ நீ பணிவா நடந்துகிட்டத நம்பி அந்த நாகசாது ஏமாந்துட்டானா? இன்னும் கொஞ்ச நேரம்தான், பொம்மியோட ஆவி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் நாம நினைச்ச காரியம் ஒவ்வொன்னா நடந்து முடியும். எனக்கு உடம்பு கொடுத்திருக்கிற தமனாவோட ஆசை அது மூலமா நிறைவேறும். நான் சொல்றத செய். படத்துக்குள்ளதான் பொம்மையாவி இருக்கான உறுதி செஞ்சுக்குவோம். ஓம் நமச்சிவாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.